உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? எழில், நீ சுடரை இந்த அளவுக்கு அக்கறையா கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் மனசு மாறிடுச்சு எழில். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் ஒரு டாக்டரா தான். எழில், போதும். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுடருக்கு உடம்பு சரியில்லாதால ஒரு டாக்டரா தான் அவளை கவனிச்சுக்கிட்டேன்னு சொல்ல போற, அதானே? நான் உன் வயசெல்லாம் கடந்துதான் வந்திருக்கேன். என்னோட அனுபவத்துல சொல்றேன். டாக்டர் பேஷண்ட்டை கவனிச்சுக்கிறதுக்கும் ஒரு புருஷன் பொண்டாட்டிய அக்கறையா கவனிச்சுக்கிறதுக்கும் எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நீ சுடர அவளோட புருஷனாதான் இப்ப கவனிச்சுக்கிட்ட. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீயும் சீக்கிரமா புரிஞ்சுப்ப. இந்த எழில் ஸ்வேதா விஷயத்துல இருந்து சுடர் மேல ரொம்ப அக்கறை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத வளர விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே கிள்ளி எரியணும். எழில், என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா. இன்னும் 2 நாள்ல இந்துவோட பர்த்டே வருதில்ல, அதான் அவளோட ஞாபகமாவே இருக்குமா. இந்துவோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு அவ நம்ம கூட இல்ல. எனக்கும் அந்த வருத்தம் இருக்கத்தான்ப்பா செய்யுது. என்ன பண்றது? இந்துவோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் இதே பெயினோட நம்ம கடந்து போய் தான் ஆகணும். சுடர் சார், டேப்லெட்ஸ்லாம் போட்டியா? போட்டேன் சார். இப்ப எப்படிமா இருக்கு உடம்புக்கு? இப்ப பரவாயில்லமா. நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. இந்த ஸ்வேதா விஷயத்துல இருந்தே எழில் சுடரை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவ மேல இப்பெல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மாதிரி எல்லாம் இல்லம்மா. எழிலையா நிஜமாவே சுடர் மேல ரொம்ப அக்கறை எடுத்துதான் பாத்துக்கிறாரு. சுடர் மட்டும் தாண்டி இப்ப எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. எல்லாரையும் வரிசையா முடிச்சு விட்ட மாதிரி இவளோட கதையையும் சீக்கிரமே முடிக்கணும். வா. எழில், நம்ம இந்துவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவ வளர்ந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் அன்னதானம் போடலான்னு எனக்கு தோணுது. நீ என்னப்பா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? தாராளமா போடலாமா. சார், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நான் சொல்லலாமா? சொல்லு சுடர், என்ன தோணுது சொல்லு. இந்து அக்காவோட ஃபேமிலிய பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் சாரதாமா தான். இப்ப அவங்களும் இறந்துட்டாங்க. இனிமே இந்து அக்காவோட ஃபேமிலிய நம்ம கண்டுபிடிப்போமா மாட்டோமாங்கிறது சந்தேகம் தான். இல்ல சுடர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் இந்துவோட உண்மையான தங்கச்சி நீதான். உன்னோட அப்பா சுப்பிரமணி தான் இந்துவோட அப்பாவும். இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்க. ஏன்னா உன் அக்கா இந்து இறந்து போயிட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீயும் தாங்க மாட்ட, உன் அப்பாவும் தாங்க மாட்டாரு. உங்க 2 பேருக்கும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இத சொல்லாம இருக்கேன். நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லு சுடர். அதான் சார், இந்து அக்காவோட கடைசி ஆசைப்படி அவங்க ஃபேமிலிக்குன்னு கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸ இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல.
அதனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்து அக்கா வளர்ந்த ஆசிரமத்துக்கே நம்ம கொடுத்துடலாமா? நான் ஏன் சொல்றேன், சுடர், என்ன சொன்ன? நாம கொடுத்துடலாமா? அது இந்துவோட ப்ராப்பர்ட்டி. யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது எழில்தான். உனக்கு எங்க அதுல உரிமை வந்துச்சு? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா எப்படி வந்தேன்னு மறந்து போச்சா? முறையோட தாலி கட்டிட்டு வந்தவங்களுக்கே சொத்து விஷயத்தை பத்தி பேச உரிமை இல்லாத போது நீ முறை இல்லாம திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்தவ. உனக்கு சொத்து விஷயத்துல தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? மனோ, யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? சுடர் இந்த வீட்டோட மருமகன். அவளுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. அவளை சொத்து விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. எழில், நீ பேசாத மனோ. நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. இனிமே சுடரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா வரக்கூடாது. அப்படி பேசுன அப்புறம் நான் பழைய எழில இருக்க மாட்டேன். அப்படி போடுங்கய்யா வெடிய. இந்த மாதிரி ஒரு நாள் வரணும்னு நான் எவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பதான் அது நடந்திருக்கு. அப்பா, எழிலையா போட்ட போடல இனிமே அந்த மனோகருக்கு இருக்கிற இடமே தெரியாது. சுடர், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா சுடர், என்னோட மன திருப்திக்காக திரும்பவும் உன்கிட்ட ஒரு தடவை கேக்குறேன். ஒருவேளை நீ இந்துவோட தங்கச்சியா இருந்து உனக்கு அவளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் மொத்தமா வரப்போகுதுன்னா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நான் அந்த ப்ராப்பர்ட்டிய ஆசிரமத்துக்கு தான் கொடுத்திருப்பேன். சரி சுடர், நீ சொன்ன மாதிரியே இந்துவோட ப்ராப்பர்ட்டிய அவ வளர்ந்த ஆசிரமத்துக்கே கொடுத்துடலாம். ஓகே? எனக்கு அதுல சம்மதம் தான். ஆர் யூ ஹாப்பி நவ்? அம்மா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானம்மா? இந்துவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஸ்வேதா மாதிரி ஒரு ஃப்ராடு கிட்ட போறதுக்கு பதிலா இந்து வளர்ந்த அதே ஆசிரமத்துக்கு தானப்பா போக போகுது. அதுல எனக்கு முழு சம்மதம் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.